ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியில் நான்வெஜ் எதுவும் சேர்க்காமையே ஆனால் பக்காவான பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளைன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதிகமான செலவு இல்லாமல் ஈஸியான மெத்தட்லையும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த பிளைன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் அளவில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. பிரியாணி பண்ணக்கூடிய பிரியாணி பாட் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வாசம் இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இதுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதும் காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் பிரியாணியில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி 1லேருந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணியில் வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக பிரியாணி கிடைக்கும். இது கூடவே நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா பச்சை வாசம் போகும். நல்லா வதக்கி விட்டதும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வந்ததும் 4 மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறனால சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வந்துடும். நான் இது சாதத்துக்கும் சேர்த்தே நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமே குக் ஆகிரும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த பொடியை நம்ம இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப காரம் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக ஃப்ரெஷ்ஷாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதை இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் அளவு பொன்னி அரிசிக்கு நான் 3 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அளவில் எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. அரிசியை மறந்துடாமல் 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. பொன்னி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பா அரிசி சேர்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் தண்ணியோட கரெக்டான அளவு. நம்ம தண்ணி சேர்த்ததும் மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பையும் கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கட்டும். நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலாப்பில் புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ நமக்கு 90% அளவு குக் ஆகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம மூடி போட்டு இதை நம்ம தம் வைக்க போகிறோம். கலந்து விட்டதும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் கீழே தோசை தவா வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு தம் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான பிளைன் பிரியாணி ரெடி ஆகியாச்சு.
1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்ல கமகமான வாசத்தில் சூப்பரான பிளைன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. குலையாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பரான பக்குவத்தில் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக குலையாமல் அடிப்பிடிக்காமல் வரும். இந்த பிரியாணி கூட நீங்கள் சிக்கன் இல்லைனா மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்ல வீடே மணக்கிற மாதிரி கமகமன்னு சூப்பரான பிளைன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.